அன்பு வணக்கங்கள். நான் உங்கள் டாக்டர் ஜேபி. இன்று நான் உங்களுடன் உரையாட எடுத்துக்கொண்ட தலைப்பு தமிழ் ஒரு மந்திர மொழி. தமிழ் ஒரு செம்மொழி என்பது நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. 5000 வருடம் பழமையான ஒரு மொழி. தன்னிலை தனித்து இயங்கக்கூடிய வல்லமை கொண்ட மொழி. இயலிசை நாடகம் இந்த 3 தமிழும் உள்ளடக்கிய மொழி. பரந்துபட்ட இலக்கியங்களை தன்னகத்தை கொண்ட ஒரு மொழி. சரியான இலக்கணம் உள்ள ஒரு மொழி. இவ்வாறு தமிழின் சிறப்புகள் கூறிக்கொண்டே போகலாம், அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் இன்று நாம் காண இருப்பது தந்திரயோக பார்வையில் அல்லது நமது சித்தர்கள் பார்வையில் தமிழ் எப்படி ஒரு மந்திர மொழியாக மாறுகிறது. தமிழில் மொத்த உள்ள எழுத்துக்கள் எத்தனை? உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18, உயிர்மை எழுத்துக்கள் உயிரும் மெய்யும் இணைந்து உருவாகும் உயிர்மை எழுத்துக்கள் 216, ஆயுத எழுத்து 1. ஆக மொத்தமாக தமிழில் 247 எழுத்துக்கள் உள்ளன. இந்த ஒவ்வொரு எழுத்தும் ஒரு மந்திரத்தன்மை கொண்டவை. இந்த ஒவ்வொரு எழுத்தும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வலையை உருவாக்கும். ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி சவுண்ட். ஆனால் அதை நீங்கள் சரியான முறையில் உச்சரித்தால் மட்டுமே அது நிகழும். அப்ப எந்த எழுத்தை எப்படி உச்சரிப்பது? இதற்கு நமது தொன்மையான இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் ஒலிப்பியல் என்றே ஒரு அதிகாரம் உள்ளது. எந்த எழுத்தை எப்படி உச்சரிக்க வேண்டும், எவ்வளவு நேரம், கால அளவு, அதுவும் உண்டு. உதாரணமாக ஆ என்ற எழுத்து அங்காந்தலால் பிறக்கும், வாயை திறப்பதால் உருவாவது ஆ அப்படின்னு நம்ம இலக்கணம் சொல்றது. இது கொஞ்சம் அகலமா திறந்தீங்கன்னா அப்போ உருவாகிறது நெடில் ஆ. வாய் சற்றே திறந்தால் ஆ. அதே இன்னும் கொஞ்சம் அகலமாக திறந்தீங்கன்னா ஆ. இதற்கான கால அளவை மாத்திரைகள் என்று சொல்வார்கள். இன்னைக்கு நம்ம வினாடின்னு சொல்ற மாதிரி அந்த காலத்து கால அளவை மாத்திரைகள். குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை, டபுள் தி டைம். ஆ. அப்போ ஆ என்ற எழுத்து அங்காந்தலால் பிறக்கும், வாயை அகலமாக திறப்பதால் பிறக்கும். ஈ என்ற எழுத்து இதழை விரிப்பதால் பிறக்கும். ஈ இதழ்களை நம்முடைய இதழ்களை விரிக்க வேண்டும். அதை சட்ட அகலமாக விரித்தால் ஈ நெடில். இது 1 மாத்திரை, அது 2 மாத்திரை. ஊ என்ற எழுத்து உதடுகளை குவிப்பதால் வரும். ஊ உதடுகளை குவிப்பதாக வரும். இப்படி தமிழின் ஒவ்வொரு எழுத்துக்கும் அதை உச்சரிக்க வேண்டிய முறை, அதன் கால அளவு, இது எல்லாமே நம்முடைய தொல்காப்பியத்தில் விரிவாக இருக்கிறது. ஆனால் இந்த ஒவ்வொரு எழுத்தையும் எப்படி மந்திரமாக மாற்றுவது என்பது தொல்காப்பியத்தில் இல்லை. அதை நமது சித்தர்கள் பண்ணி வைத்திருக்கிறார். நம்முடைய சித்தர்கள் ஒவ்வொரு எழுத்தும் ஒரு குறிப்பிட்ட அலைவரிசையிலான ஓசையை உருவாக்குகிறது. அந்த ஓசை, அந்த அலைவரிசை உள்ள அந்த ஓசை அதன் ஒத்த அலைவரிசை உள்ள உடலின் ஒரு பாகத்தில் இயங்குகிறது. இதுதான் அடிப்படை.
இப்போ உயிரெழுத்துக்கள் 12 அப்படின்னு சொல்றோம். அந்த பெயரிலே இருக்கிறது உயிர் எழுத்து. அப்போ உயிரெழுத்துக்கள் என்ன பண்ணும்? அந்த 12 எழுத்தும் நம் உடலின் உள்ளே இருக்கும் உயிர் என்கிற அந்த பிராணனை பிராணா அந்த உயிரை வலுப்படுத்துபவை உயிரெழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் அடுத்தது 18 மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் என்ன பண்ணும்? மெய் என்றால் உடல். உடலை வலுப்படுத்தும். உயிரை வலுப்படுத்துவது உயிரெழுத்து. மெய் என்ற உடலை வலுப்படுத்துவது மெய்யெழுத்துக்கள். ஒவ்வொரு மெய்யெழுத்தும் உடலின் ஒரு குறிப்பிட்ட பாகத்தில் மாற்றங்களை உருவாக்கும். இதுதான் அடிப்படை. இதை நம்ம சித்தர்கள் பல ஆயிரம் ஆண்டுகளாக அதை ஆராய்ந்து அதை வகுத்து வைத்திருக்கிறார்கள். எந்த எழுத்து உடலில் எந்த பாகத்தில் எந்த மாற்றங்களை உருவாக்கும். அடுத்ததாக உயிர்மெய் எழுத்துக்கள். உயிரையும் மெய்யையும் இணைக்கும் எழுத்துக்கள். உயிரும் மெய்யும் இணைந்து உருவாகும் உயிர்மெய் எழுத்துக்கள். உயிரையும் மெய்யையும் பாதுகாக்கும். அதற்கு மேலாக உங்களுடைய உணர்வுகளை, உங்களுடைய மன ஓட்டங்களை, எண்ண ஓட்டங்களை சீர் செய். அப்போ உயிரெழுத்து உயிரை வலுப்படுத்தும். மெய்யெழுத்து உடலை வலுப்படுத்தும். உயிர்மெய் எழுத்துக்கள் உங்கள் மனதையும் உங்களுடைய எண்ணங்களையும் சீரா. ஒரு முழுமையான ஒரு முழுமையான உடல் நலத்தை பேணி காப்பாற்ற நம்முடைய தமிழ் மொழி அடித்தளமாக அமைகிறது. ஆனா இங்க பிரச்சனை எங்க வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த எழுத்தை எப்படி உச்சரிப்பது? கொஞ்சம் உச்சரிப்பு மாறி போனா கூட அதோட வைப்ரேட்டரி ரேட், அந்த வைப்ரேட்டரி எண், அதிர்வு எண் மாறிப்போம். அப்ப நம்ம எதிர்பார்க்கிற அந்த பலன் கிடைக்காது. அப்ப அந்த ஒலிப்பு முறைகளை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். எந்த எழுத்தை எப்படி ஒலிப்பது, எவ்வளவு நேரம் ஒலிப்பது, இது அடிப்படை. இதை ஆங்கிலத்தில் போனடிக்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு 20-25 வருடங்களாக தான் இந்த போனடிக்ஸுக்குள்ள ஆங்கிலத்தில் நிறைய மாற்றங்களை உருவாக்கிட்டு வராங்க. இப்ப நான் எல்லாம் படிக்கிற காலத்துல இந்த இங்கிலீஷ் ஆல்பாபெட்ல இருக்கிற கடைசி லெட்டர் இது அப்படின்னு தான் படித்தோம். இதுன்னா படித்தோம். இன்னைக்கு போனடிக்ஸ் படி இதை என்ன சொல்றாங்க? ஜி. அதை இதுன்னு சொல்லாது ஜி அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. என்னோட பையன் குழந்தையா இருந்தப்போ எல்கேஜி யூகேஜி படிக்கும்போது, நான் யூகேஜின்னு நினைக்கிறேன், படிக்கும்போது ஒரு கேள்வி கேட்டான். ஏன்னா நான் அவன்கிட்ட சொன்னேன், இப்போ நாங்கள் படிக்கும்போது இதை நாங்கள் இசட்னு படித்தோம், நீங்கள் தீன்னு படிக்கிறீங்க அப்படி. அப்போ கேட்டாப்பா, நீங்கள் இப்போ ஜீப்ராவை இதட் பிரானா சொன்னீங்க? இல்லைவானே, அப்படி இல்லை. அப்போ அந்த ஜீப்ரா தான், ஆனால் அந்த எழுத்தை இதட்னு படித்தோம். இன்னைக்கு நீங்கள் தீன்னு படிக்கிறீங்க ஜீப்ரா. அப்போ இதட்னு படித்தா இதட் பிரான்னு தானே இருக்கணும். அப்படி இல்லை. ஆங்கிலத்தில் இந்த குழப்பம் நிறைய இருக்கு. எழுத்துக்கும் உச்சரிப்புக்கும் நிறைய மாற்றங்கள் ஆங்கிலத்தில் வரும். இப்போ எடிமா அப்படின்னா அது முதல்ல ஒரு ஓஇடி அப்படின்னு ஆரம்பிக்கும். அது ஒயிடிமான்னு சொல்றதில்ல, எடிமா. அந்த ஓ அந்த தைர்மைன், ஈசோஃபேகஸ், உணவு குழாய். அது ஈல ஆரம்பிக்காது, ஓல ஆரம்பிக்கும். அங்கேயே ஓ தயாரிப்பு. இப்படி நிறைய குழப்பங்கள் இருக்கு. தமிழில் அந்த குழப்பங்கள் கிடையாது. உங்களுக்கு ஒரு எழுத்தை வாசிக்க தெரிந்தால், அது என்ன எழுத்துன்னு தெரிஞ்சா, படம் அப்படின்னா உங்களால வாசிக்க தெரிஞ்சா பா த இம் அப்படி உச்சரிச்சிடலாம். படம். பா இட்டா இம் பட்டம். பிரச்சனை கிடையாது.
அதனால தான் நம்ம 247 எழுத்து வச்சிருப்போம். குழப்பங்கள் வரக்கூடாது அப்படி. இப்ப அந்த எழுத்துக்களை சித்தர்கள் எப்படி மந்திரமா மாத்துறாங்க? ஒவ்வொரு எழுத்தும் உடலின் எந்த பாகத்தில் எந்த பலனை தரும், எந்த மாற்றங்களை உருவாக்கும், இதை அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்க, எப்படி அதை வகுத்து வைத்திருக்கிறார்கள். அடுத்ததா சவுண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவோம். சில எழுத்துக்களை கோர்த்து மந்திரங்களாக உருவாக்கும் போது, ஒரு குறிப்பிட்ட முறையில் அதை இணைக்கும் போது அதனுடைய பலன் வேறு. அதே எழுத்துக்களை வேறு முறையில் இணைத்தால் அதனுடைய பலன் வேறு. உதாரணமாக ஓம் நமச்சிவாய எடுத்துக்கோங்க. நமச்சிவாய 5 எழுத்து மந்திரம், பஞ்சாட்சரம். இதுல இடைமாறல் கடைமாறல்னா இருக்குது. ஓம் நமச்சிவாயன்னு சொல்லும்போது அந்த ஒவ்வொரு எழுத்தும் ஒரு சக்கரத்தை இயக்கும். மூலாதாரத்தில் ஆரம்பித்து விசுத்தி சக்கரம் வரை 5 சக்கரங்கள் இயங்கும். அதே சிவய நம அப்படின்னு மாற்றி போட்டோம்னா அது வேற மாதிரி இயக்கும். அந்த சக்கரங்கள் இயக்கங்கள் வேறு மாதிரி இயக்கும். அப்போ பலன் வேறு. இதை மிக நுட்பமாக நம்முடைய சித்தர்கள் ஆராய்ந்து சொல்லி வைத்திருக்கிறார்கள். இதை இப்ப சொல்லிக் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. தமிழ் சொல்லிக் கொடுக்கும் தமிழ்வாதியார்களுக்கு இந்த தந்திர யோகம் தெரிவதில்லை. அப்ப இது குறித்து விரிவாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. இதற்காக ஒரு ஜூம் வகுப்பு நடத்துகிறேன். பல காலமா நடத்தி கொண்டிருக்கிறேன். அந்த நேரடி வகுப்பு தான் நடத்திட்டு இருந்தேன். அப்போ அதில் நிறைய பேர் நேரடியாக கலந்து கொள்ள முடியாமல் இருந்தது. இப்போ ஜூம் அப்படின்னா உலகெங்கும் இருக்கிற தமிழ் மக்கள் அதில் பங்கு பெறலாம். இது 4 ஞாயிற்றுக்கிழமைகளில் நடக்கும். காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை. நவம்பர் 23 ஞாயிறு, நவம்பர் 30 ஞாயிறு, டிசம்பர் 7, அப்புறம் டிசம்பர் 14. இந்த 4 தினங்கள் காலையில் 9லிருந்து 1 மணி வரைக்கும். தமிழ் ஒரு மந்திர மொழி என்ற தலைப்பில் பல்வேறு விஷயங்களை, தமிழ் குறித்த பெருமைகளை விளக்க இருக்கிறேன். இது குறித்து இந்த வீடியோ இதில் கொஞ்சம் ஸ்லைட்ஸ் போடுறேன். டிஸ்கிரிப்ஷன்லேயே அது இருக்கும். இது என்னென்ன கவர் பண்ண போகிறோம், ஒவ்வொரு எழுத்தும் எப்படி ஒலிப்பது, அதை எப்படி மந்திரமாக மாற்றுவது, எந்த எழுத்து உடலின் எந்த பாகத்தை இயக்கும், அடுத்ததாக நமச்சிவாய அதோடைய பொருள் என்ன, பலன் என்ன, அதில் இடைமாறல் கடைமாறல் என்று வரும்போது அதனுடைய பலன் எப்படி மாறுபடும், சரவண பவ இதை எப்படி பயன்படுத்துவது, மந்திரமாக பயன்படுத்துவது, அதை அறுகோண சக்கரத்தில் அமைத்து எப்படி பயன்படுத்துவது, அதன் பலன்கள் என்ன. அடுத்ததாக கந்த சஷ்டி கவசம், அது ஒரு சவுண்ட் இன்ஜினியரிங். அதில் நிறைய பீஜங்கள் வரும். அது உடல் நலன் காக்க அமைக்கப்பட்ட ஒரு அருமையான சவுண்ட் இன்ஜினியரிங் பேஸில் அமைக்கப்பட்ட ஒரு மந்திரம். முழு கந்த சஷ்டி கவசமும் உடலின் பல பாகங்களை இயங்க வைக்கும், பல பாகங்களில் உள்ள நோய்களை சரிப்படுத்தும். அப்போ அந்த கந்த சஷ்டி கவசத்தை எப்படி தந்திரயோகமாக மாற்றி எப்படி நம்ம பயன்படுத்துறது. கடைசியாக வேல் மாறல், அந்த வேல் மாறல் எப்படி செய்வது, அதனுடைய பலன்கள் என்ன, இப்படி 4 வகுப்பு. ஆர்வம் உள்ள அனைவரும் இதில் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும். தமிழ் ஒரு மந்திர மொழி ஜூம் கிளாஸ் 4 ஞாயிற்றுக்கிழமைகள் காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை. வகுப்பு நடக்கும் தேதிகள் 23 நவம்பர் 2025, 30 நவம்பர் 2025, 7 டிசம்பர் 2025, 14 டிசம்பர் 2025. முதல் வகுப்பு 23 நவம்பர் 2025. தமிழ் எழுத்துக்களின் ஒலிப்பு முறை. எழுத்தை மந்திரமாக மாற்றுவது எப்படி? எழுத்துக்களின் செயல்பாடுகள். வகுப்பு 2, 30 நவம்பர் 2025. ஓம் நம சிவாய, சரவண பவ, அறுகோண சக்கரம். வகுப்பு 3, 7 டிசம்பர் 2025. கந்த சஷ்டி கவசம். வகுப்பு
14 டிசம்பர் 2025. வேல் மாறல். பதிவு கட்டணம் ரூபாய் 2400 மட்டும். பதிவு செய்ய தொடர்பு கொள்ளுங்கள் திரு தணிகை குமரன். மொபைல் எண் 9940198249. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் டாக்டர் ஜேபி.